தியான குடும்ப நண்பர்களுக்கும் மூத்த ஆசான்மார்களுக்கும் வணக்கம். போன பதிவோட தொடர்பாக சாட்சி பாவம்ங்கிற நிலைப்பாட்டை இந்த பதிவில் ஒரு சீன கதையில் எப்படி இந்த சாட்சி பாவம்ங்கிறது நமக்கு கற்பிக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். இது ஓஷோவால் பேசப்பட்ட ஒரு கதை, மிகவும் பிரபலமான ஒரு கதை. சாட்சி பாவம்ங்கிற அந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு கதையும் கூட. பல நூறு வருடங்களுக்கு முன் சீனாவில் வந்துட்டு நம்ம ஒரு மடாலயம் அமைத்து பல நூறு சீடர்கள் வந்து அங்கே புத்தர் வழிவகுத்த முறையில் கல்வி கற்றுட்டு இருக்காங்க. இந்த மடாலயத்தில் சேருவது என்பது மிக எளிதல்ல. சின்ன வயசுலேருந்தே அந்த சீடர்கள்லாம் அந்த மடாலயத்தில் சேர்ந்து தினந்தோறும் சஜன சாங்கத்தியம் சாதனான்ட்டு அந்த மடாலயத்தில் வாழ்கிறாங்க. ஒரு முறை அந்த மூத்த குருமார் அந்த சீடர்களுக்கு அன்றைய தினம் சஜன சாங்கத்தியம் செய்து கொண்டு இருக்கிறப்போ திடுத்துப்புன்னு ஒருத்தர் அப்படியே அந்த மடாலயத்துக்குள்ள ஓடி வராரு. காவலாளிகள் தடுத்தும் நிற்கவில்லை, சீடர்கள் தடுத்தும் அந்த ஆசாமி நிற்கவில்லை. நேராக வந்து அந்த குருமார் காலில் விழுந்துட்டு, குருவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்ககிட்ட கேட்காம இதுக்குள்ளே வந்துட்டேன், உங்களோட சஜன சாங்கத்தியாவை கொஞ்சம் டிஸ்டர்பும் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னால் இனி அந்த வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், சந்திக்கிற மனிதர்கள் எவ்வளோ முயன்றாலும் என்னால் அதை மிக எளிதாக என்னால் அதை கடந்து வாழ முடியல. பல துன்பங்கள் இருக்குது, என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஆசாமி குரு காலில் விழுந்துட்டு, நானும் ஒவ்வொரு நாள் எந்திக்கிறப்போ இன்னைக்கு இவர்களை இந்த முறையில் அணுகலாம், இன்னும் அமைதியாக சில முடிவுகளை எடுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் பல தொந்தரவுகள் பல ரூபத்தில் வரப்போ என்னால் இரவில் போய் நிம்மதியாக தூங்க முடியல. என்னோட இன்னும் ஓட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. ஒரு நிம்மதியற்ற நிலைக்கே நான் வந்துட்டேன். இருந்தும் நான் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத போதும் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருதுன்னு என்னால் ஏற்றுக்க முடியல குருவே. இப்போது அதற்கான பதிலை தேடி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை வெளியே அனுப்பிடாதீங்க. இந்த கேள்விக்கான விடை இல்லைன்னா இந்த உடலை விட்டே தான் நான் வெளியே போய் ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு. ஏன்னா என்னால் தூங்க முடியல இதனால் அப்படின்னு அந்த குருவோட காலில் இவர் சரண் அடைந்துறாரு. எனக்கு அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் கிடைக்கும். என்னால் திருப்பி வெளி உலகத்துக்கு போயிட்டு அந்த அன்றாட வாழ்வையை தொடர முடியல. ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லாமல் பல நாட்கள் கழிந்து விட்டது. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், அதனால் என்னை சேர்த்துக்கோங்க குருவே, திருப்பி அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த குருவும் பார்த்துட்டு ஏதோ ஒரு தேடலுக்காக உன் ஆன்மா என்னோட எல்லைக்குள்ளே வந்துருச்சு, பரவாயில்ல உன்னை சேர்த்துக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் எதையும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பல வருஷமாக என்கிட்ட சீடர்களாக இருக்கிறாங்க. இந்த வழிமுறைகள் நடைமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு பரிச்சயமானது, உனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் முதல்ல நீ வந்துட்டு என்னோட சமையல் அறையில் கொஞ்சம் உதவி செய்ய இந்த சீடர்களுக்கு. அவர்களுக்கு செய்யப்படுற உணவு, அந்த அரிசி கழுவுற வேலைக்கு எனக்கு ஒரு உதவி தேவை. அதனால் இப்போதைக்கு நீ அந்த சமையல் அறையில் போய் அரிசி கழுவு, காலையில் எழுந்ததுலேருந்து உன்னால் முடிந்த அளவுக்கு அந்த சமையல் அறை உதவிங்கிறது இந்த சீடர்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சேர்த்துக்கிறாங்க. அந்த ஆசாமியும் ரொம்ப சந்தோஷமாக, குருவே உங்கள் மடாலயத்தில் இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம், என்ன பண்ணினாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. சமையல் அறையில் போயிட்டு அந்த அரிசி கழுவுற பணியை துவங்குறாரு. இப்போ இந்த மடாலயத்தில் பார்த்தீங்கன்னா 400-500 சீடர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் சாப்பாடும் இவர் அரிசி கழுவி போகிறதுனால இவரோட பணியுமே வந்துட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு இந்த தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே அவர் வந்துட்டு இந்த அரிசி கழுவுற பணி தான் அவருக்கு இருந்துச்சு. முதல்ல கொஞ்ச நாள் என்ன நினச்சாருன்னா, சரி சில நாள் நம்ம இந்த சமையல் அறையில் வேலை செய்வோம், திடீர்னு குரு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு நமக்கு உபதேசம் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த அரிசி கழுவுற பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தார். இந்த சில நாட்கள் பிறகு குரு நம்மளை அழைப்பார் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் வந்துட்டு அந்த அரிசி கழுவுறதுலே ரொம்ப ஈடுபாடாகி அதன் சில நாட்கள் சில மாதங்கள் ஆச்சு, சில வருடங்களே கடந்து போய்விட்டது. அவரும் காலையில் எந்திரிப்பார், அந்த சமையல் அறைக்கு பணிக்கு போவார், இரவு தான் வருவார், தூங்கி விடுவார். அடுத்த நாளும் இதே மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த உணவுங்கிறது தொடர்ந்து 7 நாளும் நடைபெற வேண்டும் என்பதால் அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. இப்போ இந்த மூத்த குருமார் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. இந்த மாதிரி இன்னும் 2-3 வாரங்களில் இந்த உடலை விட்டு அவர் பிரிந்துவிடும் நாள் வந்து விடுகிறது என்ற ஒரு ஞானம் அவருக்கு வருது.
உடனே என்ன பண்ணார், தன்னோட சீடர்களை எல்லாம் அழைத்து, என்னோட பணி இந்த மடாலயத்தில் இன்னும் 2-3 வாரங்களில் முடிந்துவிடும். எனக்கு அப்புறம் இந்த மடாலயத்தை நடத்துவதற்கும் மற்ற சீடர்களுக்கு போதனை செய்வதற்கும் என்னோட அரியணையில் வேறு யாராவது அமர வைக்கணும். இதுக்கு தகுதியானவங்க யாருங்கிறத நான் ஒரு சின்ன தேர்வு வச்சு நான் எடுக்க போகிறேன். ரொம்ப எளிதான தேர்வு தான். இதற்கு நீங்கள் சரியான விடை கொடுத்து விட்டீர்கள் என்றால் எனக்கு பிறகு இந்த மடாலயத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு உங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் கிட்டலாம் என்ன கேட்குறாருன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் புத்தர் பாடங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இது மூலயமா நீங்கள் உங்களோட அந்த மடாலய வாழ்க்கையில் இந்த அரியணைக்கு நீங்கள் தகுதியானவர். மேலும் புத்தரோட நெறிமுறைப்படி தான் நான் இந்த அரியணையில் அமர்ந்து பணிபுரிவேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வரி எழுதி நான் தங்கியிருக்கிற ஓய்வறைக்கு வெளியே ஒரே ஒரு வரியில் அந்த புத்தரின் உண்மையை நான் உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிறது எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஒரு வரியில் எழுதி வைங்க ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இரவு அவரோட குடிசைக்கு தூங்க போகிறார். ஸோ இந்த சீடர்களில் பார்த்திங்கன்னா நிறைய மூத்த சீடர்களும் இருக்காங்க. அவங்க வந்து அதிமேதாவிகள் கூட இருக்காங்க. பல ஞானங்கள், பல புத்தகங்கள் மூலம் படிச்சுக்கிட்டு பல சித்துகள் தெரிந்த சீடர்களும் இருக்காங்க. அவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, சரி மூத்த குருமார் என்ன பதிலை எதிர்பார்ப்பார், தன்னிலையற்ற ஒரு நிலையை நம்ம அடைந்து அந்த நிலையின் மூலம் புத்த நிலையை அடைய முடியுங்கிற விஷயத்த அந்த பல புத்தகங்களில் பல விதமான வரிகளில் படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் தான் அவர் தேடுறாரு, நம்ம இன்றைக்கி ராத்திரி எழுதி நம்ம அடுத்த நாளே நம்ம அந்த பதவிக்கு தகுதியானவர்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மூத்த சீடர்களுக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் வருது. நம்ம புத்தகத்தில் படித்ததையும் நம்ம காதால் கேட்டதையும் அந்த செவத்தில் எழுதணுன்னா அந்த மூத்த குரு இதை உணரல, இவன் ஜஸ்ட்டு இதை ஒரு கற்று வச்சுருக்கான், ஆனால் இன்னும் உணர்றதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் நமக்கு கெட்ட பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இதுதான் சரியான பதில், இந்த உண்மை புத்தர் சொன்ன உண்மை என்ன, அதுபடி வாழணுன்னா என்ன பண்ணுங்கிறதுக்கு அவங்க புத்தகத்து மூலியமும் செவி வழி கேட்ட விஷயத்தையும் அந்த செவத்தில் எழுதிட்டு பேர் போடாமல் விட்டுறாங்க. ஸோ மறுநாள் அந்த மூத்த குருமார் வந்து அந்த செவத்தில் படிக்கிறாரு. படிச்சுட்டு சரியான பதில் தான், ஆனால் இது எனக்கு ஏற்புடையதான பதில் அல்ல, நான் இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேரும் போடாதனால இதை அழிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படி 2-3 நாட்கள் போகுது. ஒவ்வொரு முறையும் ஒரு புது சீடர் எழுதுவாங்க, அவருக்கு இதுதான் ஞானம், இதுதான் நம்ம புத்தர் முன்மொழித்த ஞானம்னு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எழுதிட்டு பேர் போடாமல் விட்டுறாங்க. சரியான பதிலாக இருந்தால் நம்ம தான் எழுதணும்னு சொல்லிக்கலாம், தவறான பதில் நம்ம பேர் போட்டு இருந்தால் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்புறம் மடாலயத்தை விட்டு வெளியே கூட அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தங்களாம் எழுதி பார்க்குறாங்க. இந்த மூத்த குருமாரும் தினம் காலையில் வந்து பார்த்துட்டு அவருக்கு எதுவுமே திருப்தி அளிக்கவில்லை. அவர் பார்த்தாரு, நம்ம உடலை பிரியும் நாள் நெருங்கி கொண்டு இருப்பதால் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் அவரே ஒவ்வொரு இடத்துக்காக மடாலயத்தில் போயிட்டு ஒவ்வொருத்தங்களையும் கண்ணில் படுறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, உன்னை பற்றி எப்படி இதுவரை என்ன கற்றுக்கிட்ட நீ இத்தனை வருஷம் இங்கே மடாலயத்தில் இருந்துட்டு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்குறப்போ, ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த ஞானம் நல்லா தெரியும், இவ்வளோ நேரம் என்னால் தவம் செய்ய முடியும், இந்த சித்துக்கள் எனக்கு கிடச்சிருக்கு தவம் செஞ்சு, என்னால் இது பண்ண முடியும், இவ்வளோ நேரம் என்னால் போதனை செய்ய முடியும்னு ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்கள சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. எல்லாத்தையும் கேட்ட இந்த மூத்த குருமார் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பேர் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னு தான் சொல்கிறாங்க, யாருமே வந்து என்ன இழந்தோன்ற அவருக்கு பதில் கூறவே இல்லை. அப்புறம் அந்த சமையல் அறைக்கு திடீர்னு போகிறார் இந்த மூத்த குருமார். போனோன்னா அந்த ஆசாமி, அரிசி கழுவுற ஆசாமி, சில வருடங்களுக்கு முன் மடாலயத்துக்கு வந்த ஆசாமி வந்துட்டு அந்த குருமாரை பார்க்குறாரு. இவரும் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீ சில வருடங்களுக்கு முன் என்கிட்ட கற்றுக்கணுன்னு வந்தேன், உன் பேர் என்ன அப்படின்னு அந்த மூத்த குருமார் அந்த ஆசாமியை கேட்குறாரு. அந்த ஆசாமியும் மூத்த குருமாரை பார்த்துட்டு, குருவே நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது, ஆனால் அதுக்கான பதில் எனக்கு ஞாபகம் இல்லை, என் பேர் என்னங்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த மடாலயத்தில் இவர் எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த சமையல் அறையில் அவரோட பணியை தூங்குவார். எல்லாரும் ஓய்வுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் போகிறாரு. இவர் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு கூட அங்கே தேவையில்லை.
அப்போ அவரோட பேர் மறந்துருச்சுங்கிறாரு. சரி என்ன தேடி தான் வந்த இங்கே அப்படின்னு கேட்குறாரு. பேர் தான் மறந்துருச்சு, என்ன தேடி இங்கே வந்த சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆசாமி சொல்கிறான், ஏதோ தேடி வந்தேன் குருவே, ஆனால் இப்போது எனக்கு அது நினைவில் இல்லை. எனக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் நான் காலையில் எந்திரிக்கிறேன், சமையல் அறைக்கு வரேன், என் மூலியமாக இங்கே அரிசி கழுவப்படுது, அதை நான் ஒரு பார்வையாளனாக பார்க்குறேன், அப்புறம் திருப்பி ஓய்வெடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. மற்றபடி எனக்கு எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லை, எந்த நினைவும் இல்லை, நாளைய பற்றிய கவலையும் இல்லை, நேற்றை பற்றி நினைவும் இல்லை அப்படின்னு அந்த ஆசாமி சொல்கிறாரு. அப்போ அந்த குரு அவரை பார்த்து சொல்கிறாரு, என்னோட மடாலயத்தில் 400-500 சீடர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பும் நிறைய சீடர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் அடையாத நிலையை நீ மட்டும்தான் அடைஞ்சிருக்க. நான் எதிர்பார்க்குற பதில் உன்கிட்ட தான் இருக்குது. என்ன கேட்டால் நீ தான் இதை என்னோட அரியணைக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆசாமி சொல்கிறான், குருவே நான் கற்றுக்கணுன்னு தான் வந்தேன், ஆனால் இந்த சமையல் அறையில் இருந்ததுனால காது வாக்கில் கூட இந்த சீடர்கள் பேசுகிறது கூட நான் கேட்டதில்லை. ஒரு தவம்னா என்னன்னு தெரியாது, ஒரு புத்தகத்தோட ஞானம் எனக்கு இல்லை. என்னால் போய் எப்படி மக்கள்கிட்ட பேச முடியும்? யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? எதுவுமே எனக்கு தெரியாது குருவே அப்படின்னு சரணடைந்துடுறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, உன்கிட்ட வரவங்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறப்போ எப்படி எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் அதை சந்தோஷமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீ சொல்லு, அதுவே அவங்களுக்கு ஞானத்துக்கான வழியை வகுத்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அங்கே முடிக்கிறாரு. இது மூலிமா என்ன அந்த ஓஷோ சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறப்போ கூட ஒரு விட்னஸ் கான்ஷியஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது, நம்ம ஒரு பார்வையாளனா நம்ம என்னைக்கு அந்த வேலைகளில் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தானாகவே நமக்கு அந்த ஞானத்துக்கான வழி பிறக்கும். நான் யார் என்ற அகம்பாவம் எங்கு அழிக்கப்படுகிறதோ அங்கு தான் ஞானம் பிறக்கும். இதுதான் மூத்த ஆசான்மார்கள் நமக்கு ஞானத்துக்கான வழியாக கொடுத்துருக்காங்க. அந்த சாட்சி பாவங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது சந்தோஷமாக இப்போ இந்த வேலை தான் நமக்கு குரு கொடுத்துருக்காரு, இல்லை இப்போ இந்த வேலை தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கை பணியாக அமைந்திருக்கு. இதை எப்படி நம்ம இதை பற்றி சிந்திக்காமல் இது ஏன் செய்கிறோம், இதுக்கு பதிலாக அது செய்யலாமே, அதுக்கு பதிலாக இது செய்யலாமேங்கிற எண்ணங்கள் இல்லாமல் கொடுத்த வேலையை எப்படி நம்ம கவனமாக செய்யலாம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் நம்மளோட ஞானத்துக்கான பயணத்திற்கு ஊன்றுதலாக இருக்கும். ஸோ இந்த நிலைப்பாடை நம்ம அடையிறதுக்கு, இந்த சாட்சி பாவங்கிற நிலைப்பாடை அடையிறதுக்கு நம்ம பல வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பணியில் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இது நமக்கு கிட்டுமா போன்ற கேள்விகள் நமக்கு இருக்கிறப்போ நம்ம அத்தனை பேருமே இந்த சாட்சி பாவங்கிற நிலைப்பாட்டில் உணர்ந்திருக்கிறோம், அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு மனித பிறவை எடுத்து குழந்தையாக வரும்போது அனைத்து குழந்தைகளுமே சாட்சி பாவ நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கு. ஒரு எண்ணமற்ற நிலை, ஒரு மொழி தெரியாது, இதை பற்றியுமே நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. அந்த குழந்தையாக நம்ம இந்த பிறவி எடுத்து வரப்போ நம்ம சாட்சி பாவ நிலையில் தான் இருப்போம். அதனால தான் நம்ம ஒரு குழந்தையை எடுத்து கையில் வைக்கிறப்ப கூட நமக்கு ஒரு அறியாத ஒரு அமைதி இருக்கும் நமக்கு. நம்ம பல எண்ணங்களோடு இருப்போம், ஆனால் ஒரு குழந்தைய கையில் எடுத்து பிடிக்கிறப்போ அது ஒரு அமைதியை தரும். ஏன்னா அது அந்த குழந்தையோட நிலை, எந்தவித எண்ணங்கள், நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்து வந்தோம், எந்த எண்ணங்களும் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு நிலையில் இருக்கும். ஸோ இந்த நிலை தான் இயேசு கிறிஸ்து கூட இறைவனின் ராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தையாக இருக்கணும்னு ஒரு வாக்கியம் இருக்குது பைபிளில். அந்த வாக்கியத்துக்கான பொருள் நம்ம இந்த குழந்தையாக இருக்க வேண்டும்ங்கிறது அந்த சாட்சி பாவ நிலையில் நம்ம இருக்கிறது. அந்த சாட்சி பாவ நிலையில் நம்ம தொடர்ந்து இருந்தால் இறைவனோட ராஜ்யம்ங்கிறது நம்ம அந்த எண்ணங்களற்ற நிலை, அந்த ஆழ்ந்த தியான நிலை தான் இறைவனோட ராஜ்யம், அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சென்றடைகிற நிலை. இதுதான் ஓஷோ நமக்கு சாட்சி பாவ நிலைப்பாடை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் ஓஷோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த சாட்சி பாவ நிலைப்பாடை எடுக்கிறப்போ நம்ம ஈடுபாடு இல்லாமல் வாழ போகிறது கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அதிக ஈடுபாடு, எப்படி அந்த அரிசி கழுவுற ஆசாமி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனையும் இல்லாமல், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனையும் இல்லாமல் கொடுத்த வேலையை சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கிறப்போ
எப்படி அதிலிருந்து ஒரு நிம்மதி அவனுக்கு கிடச்சதோ, அதே மாதிரி இந்த சாட்சி பாவ நிலைப்பாடில் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்போ பல மடங்கு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பேரானந்தமாகவே இருக்கும். ஒரு இசைக்கருவி வாசித்தாலோ, ஒரு நடனம் ஆடினாலோ எல்லாமே பல மடங்கு நமக்கு ஒரு உன்னதமான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஓஷோ சொல்கிறாரு. அவரோட கற்பித்தல்லே பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு வாழ்க்கையை ரசிக்க வேண்டும். நீங்கள் தியானத்துக்கு வந்து தியான நிலையை தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறப்போ உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரசிக்க கற்றுக்கணும். நம்ம அதை முழு மனதாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. ஸோ வாழ்க்கையே ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக நம்ம மாற்றுவதற்கு இந்த தியான நிலை, இந்த சாட்சி பாவ நிலை தான் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். இதை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு தலைப்பில் நாம் பேசுவோம். நன்றி.